நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபேசியர் 6:1 கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஆமேன். பரிசுத்த பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று மிக அழகாக குறிப்பிடுகின்றார். இந்த கீழ்ப்படிதல் குறித்து கொலோசு சபையாருக்கும் எழுதும்போது கொலோசியர் 3:18 அதிகாரம் உள்ளவர்களுக்கு, பெற்றோருக்கு, புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று ஒரு பொதுவான கீழ்ப்படிதலை குறித்து தெரியப்படுத்துகின்றார், எழுதுகின்றார். கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியமான ஒன்றுதான். ஆனால் கர்த்தருக்குள் கீழ்ப்படிவது என்பது எது, அது எப்படி? இதை குறித்து இன்று நான் சற்று தியானிக்க இருக்கிறோம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சொல்லுவது, அதாவது தன்னை கடவுளின் ஸ்தானத்தில் கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்தி ஒரு சிலையை உண்டு பண்ணி ஜீவனுள்ள தேவனை சேவிப்பதற்கு பதிலாக அந்த சிலையை வணங்க கட்டளையும் பிறப்பிக்கிறான். அங்கே ஒரு மகாராஜாவின் சொல்லுக்கு அப்படியே ஜனங்கள் எல்லோரும் கீழ்ப்படுகிறார்கள். இது ஒரு மேலான அதிகாரம்தானே. ஆனால் ஏன் இந்த சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ மட்டும் கீழ்ப்படியவில்லை? அதேபோல் தானியேலும் ராஜாவினால் இடப்பட்ட ஒரு பெரிய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அதையும் மீறி ஜெபம் செய்தான் தானியேல். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த 2 உதாரணங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஆராயும் போது பரிசுத்த பவுல் சொன்னது போல மேலான ராஜாவின் அதிகார கட்டளைக்கு ஏன் இவர்கள் மட்டும் கீழ்ப்படியவில்லை? சில வேளைகளில் உயர் அதிகாரிகள் மற்றும் உங்கள் சபையின் ஊழியர்களும் கூட தேவ திட்டம், தேவ சத்தத்திற்கு மாறாக ராஜா தனது சுய இஷ்டம் செய்தது போல தனது சுய பெருமையின் தனது பெயர் பிரஸ்தாபத்திற்காக தன்னை ஒரு தேவஸ்தானத்திற்கு நிறுத்தி, நான் சொல்லுவதை சபை விசுவாசிகள் பிளைண்ட் ஃபெய்த்தாக ஆபிரகாமை போல, நோவாவை போல கீழ்ப்படிய வேண்டும், இல்லாவிட்டால் உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் சாபம் வந்து சேரும் என்று அப்படிப்பட்டதான ஒரு சபை விசுவாசிகளை மிரட்டியும் வைப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது போன்ற சமயங்களில் இவை தேவ கட்டளையா, மனித கட்டளையா என்று தானியேல் போன்று, சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ போன்று நீங்கள் செயல்பட வேண்டும். இதுவே கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படிதல் ஆகும். ஆமென். God bless you.